ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையும் இந்த கடைசி கால எழுப்புதல் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக அந்த நாட்களில் நம் வேதாகமத்திலே பல தேவ மனிதர்களை பார்த்து வருகிறோம். அவர்களை தேவன் இவ்வனமாய் பயன்படுத்தினார். அவர்களை கொண்டு தேசத்திலே பட்டணத்திலே தேவன் எப்படி ஒரு எழுப்புதலுக்கான ஆயத்தப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே நமக்கெல்லாம் பிரதானமான தலைவராய் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் தலையாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவாயும் சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்திருக்கிறார். நாம் எருசலேம் பட்டணத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவருடைய காரியங்களை நீங்கள் அறிந்தால், அவர் பாருங்க, அந்த சமஸ்த இஸ்ரவேலை சுற்றிலும் அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி வந்திருக்கிறார். அநேகர்களுக்கு பிசாசின் பிடியிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, இப்படி பல போராட்டத்தோடு இருந்த மக்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா நன்மை செய்திருக்கிறார். மனதுருகி இருக்கிறார். அவளை விசாரித்து இருக்கிறார். அவர் காயங்களை கட்டியிருக்கிறார். அவருடைய குறைகளை நிறைவாக்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைத்தான் நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, அருமையான ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராகவே இருந்தாரோ நீங்களும் நானும் அப்படியே நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கிற பொழுது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு அந்த வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் நன்மை செய்ய பழக வேண்டும். நன்மை செய்ய ஆண்டவன் நமக்கு கொடுத்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அதை அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற முடியும். ஆகவே இந்த நாட்களில் 27ஆம் வசனம், நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லப்படுகிறது. நன்மை என்று சொன்னால் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை மாத்திரம் குறிக்காது. பாருங்க, நன்மைன்னா நம்ம உலகத்தில் என்ன நினைப்போம்னா பணம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், இன்னும் பொருளாதாரம், படிப்பு, அந்தஸ்து, வீடு, வாசல், இதைத்தான் நாம் நன்மை என்று நினைக்கிறோம். இது எல்லாம் நம் அடிப்படை தேவைகள். இன்னொன்று, நமக்கு அது ஆசீர்வாதமாய் தேவன் கொடுக்கிற காரியம். ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உண்மை என்ற இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்துக்குள்ளே உண்மையாய் இருப்பார் என்று சொன்னால், அந்த உள்ளத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தீமை செய்கிறாக ஒரு நாளும் நம்மை நடத்த மாட்டார். அவர் எப்படி நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாரோ அதே மாதிரி நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் அவர் நம்மை அநேகளுக்கு நன்மை செய்ய பழக்க வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்தும் நீதியை உணர்த்தி அவர் நன்மை செய்கிறவராகவே நம்மை நடத்துவார். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உண்மையாய் வருகிற பொழுது அவர் மூலம் அநேக நன்மைகளை நாம் பெற முடியும். பாருங்க, இந்த நாட்களிலே இது கடைசி காலமாய் இருக்கிறது. கடைசி நொடியிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் 2026 வருஷமாயும் இன்னும் அநேக ஜனங்களுக்கு நன்மையாகிய கிறிஸ்துவை ஈவாக இன்னும் அநேகர்கள் பெறவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் மனுக்குலத்துக்கு பாவத்துக்கு
சாபத்துக்கு, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக எல்லாம் மரித்தார். அவர்தான் உயிர்த்தெழுந்தார். அவர்தான் மீண்டும் நம்மை வந்து அழைத்து கொண்டு போகிறார். அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அநேக ஜனங்களுக்கு தெரியாது. ஏன் என்று சொன்னால் அவர்கள் நன்மையை அறிந்திருக்க மாட்டார்கள். நன்மை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து, உண்மை என்று சொன்னாலும் இயேசு கிறிஸ்து என்றுதான் பொருள். அப்ப அந்த நன்மையை அவர்கள் உலக நன்மையை மாத்திரம் அறிந்தார்களே அன்றி உலக தெய்வங்களை அறிந்திருக்கிறார்களே தவிர உன்னதமான நன்மை செய்கிற, வாசம் பண்ணுகிற ஆண்டவரை அவர்கள் அறியவில்லை. ஆகையால் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நன்மை செய்கிற உண்மையான தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கிறோம். அதனால இந்த நாட்களிலே நாம் போய் அந்த நன்மையை குறித்து, உண்மையான தெய்வத்தை குறித்து, பரிசுத்தமான தெய்வத்தை குறித்து, நீதியான தெய்வத்தை குறித்து, அவர் செய்த நன்மைகளை குறித்து, அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து, நீங்களும் நானும் பாவிகளாய் இருந்த பொழுது, பாவ சாபத்தில் இருந்த பொழுது நீங்களும் நானும் தேடி போகவில்லை. நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் போய் அந்த நன்மையை குறித்து பேசுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த நன்மையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அப்ப அந்த நன்மையாகி இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்தை இன்றைக்கு நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், பிரசித்திப்படுத்த வேண்டும், அவர் நாமத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். அதனால்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நாமத்தினாலே ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையோ, அவர் நாமத்தினாலே ஒரு மனிதனுக்கு சாபத்திலிருந்து விடுதலையோ, அவர் நாமத்தினாலே தரித்திரத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, மன உளைச்சலிலிருந்து, பிரிவினையிலிருந்து, விபச்சார வேசித்தன அருவருப்பிலிருந்து, இன்னும் பாரம்பரியமான பல சாப கட்டுகளிலிருந்து, இப்படி அந்த பாவ சாபத்திலிருந்து அவர்களுக்கு நீங்களும் நானும் நன்மை செய்ய விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே அப்பேற்பட்ட நம்முடைய தேசத்தில் 150 கோடி நெருங்கி கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிற கிராமங்கள், நம்முடைய தேசத்தில் 7 லட்சம் கிராமத்துக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் மாத்திரம் கிட்டத்தட்ட 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். அப்ப நீங்களும் நான் எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலையில எருசலேம் பட்டணத்துக்குள்ளே வந்தால் மாலை வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாராம், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும், யாரெல்லாம் பிசாசு பிடியில, பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில் எப்படியெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை தேடி போய் அவர் நன்மை செய்கிறவராகவே உண்மையாய் அவர் செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய கிராமத்தில், நம்ம வாழ்கிற பகுதியில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய ஊழிய சபைக்கு அருகாமையில் எத்தனையோ பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைகள் இருக்கிறது. எத்தனையோ இந்த பட்டணத்தில் விபச்சாரமான காரியங்கள், போதை வஸ்துக்கான காரியங்கள், எத்தனையோ பார்த்தீங்கன்னா இன்னும் அருவருப்பான தேவன் அருவருக்கிற விக்கிரக பட்டணங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான சாபக்கட்டுகள் இப்படி நிறைந்தவர்கள் பாருங்க. மருத்துவமனையில் போய் பாருங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பாருங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா வாழ்கிற தெருக்களில் பாருங்க, பிளாட்ஃபார்மில் பாருங்க, சில சமுதாய கூடத்தில் பாருங்க, இப்படி சந்தை வெளிகளில் போய் பாருங்க, கிராமங்களில் போய் பாருங்க, ஏராளமான பேர் கைவிடப்பட்ட நிலையில், காசு இல்லாம, பணம் இல்லாம, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில், மருத்துவமனையில் சுகமாக்குவதற்கான தேவையான வசதி வாய்ப்புகள் இல்லாமல், ஆட்கள் இல்லாமல் அவர்கள் தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரிகளே, தேவ ஜனமே, நாம் அந்த நன்மையை பெற்றிருக்கிறோம், நாம் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், நாம் அந்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இது கடைசி காலமாய் இருக்கிறது. நோவாவின் காலத்தில் எப்படி வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். பெண் கொண்டு பெண் எடுத்து அவர்கள் வழி விலகி போனார்கள். பாருங்க, துணிகரமாய் பாவம் செய்தார்கள். அதனால்தான் நோவா 100 வருஷம் பிரசங்கித்த பொழுதும் ஒருவரும் மனம் திரும்பவில்லை. ஆனாலும் நோவா மனம் தளரவில்லை. பாருங்க, அவருக்கு கொடுத்த காரியத்தை நோவா செய்து கொண்டே இருந்தான். ஆனா பாருங்க, மனிதர்களுக்கு அறிவித்தான், மனிதர்களோ அதை கேட்கவில்லை, அசட்டை பண்ணினார்கள். அநேகர் வந்து அதை காது கொடுத்து கேட்கவில்லை. ஒருவேளை நோவாவுக்கு எதிராக கூட பேசினார்கள். ஆனால் நோவா சோர்ந்து போகவில்லை. அவர் நன்மை செய்கிறார், அநேகர்களுக்கு அதை பிரசங்கித்து கொண்டே இருந்தார். பாருங்க, கேட்க வேண்டிய காது கேட்டு நோவாவின் பேழைக்குள்ள வரவேண்டிய மனிதர்களை தவிர்த்து
மற்ற மிருகங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக, மற்ற எல்லா ஜீவராசிகளும் அங்கே வந்தது. பிரியமானவர்களே, நோவா என்ற ஒரு தேவ மனிதன் சொன்னது போல, நீங்களும் நானும் இன்றைக்கு நோவாவின் காலத்தில் நடந்த அநியாயம், அக்கிரமம், பொல்லாத காரியங்களை காட்டிலும், சோதோம் குமோரா பட்டணத்துடைய காரியங்களை காட்டிலும் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற இந்த பட்டணத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் ஏராளமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அன்றைக்கு சரியான மின் விளக்கு இருந்திருக்காது, தொலைபேசி இருந்திருக்காது, இந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் இருந்திருக்காது, நினைச்ச நேரத்துக்கு நினைத்த எல்லைகளில் போக முடியாது. ஆனால் அவர்கள் அப்படி இருந்தும் இயேசு கிறிஸ்து கால்நடையாகவே நடந்து அலைந்து திரிந்து அவர் நன்மை செய்தார். அவரை பின்பற்றின சீஷர்களும் அப்படியே செய்தார்கள். அவரை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்கள் அவரை போலவே நன்மை செய்தார்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அதே தெய்வத்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அவரை பின்தொடர்கிறோம், அவரை ஃபாலோ பண்ணுகிறோம், அவருடைய ரட்சிப்பை குறித்து, ராஜ்யத்தை குறித்தும் அறிந்திருக்கிறோம், நரகத்தை குறித்து, பரலோகத்தை குறித்தும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியும், யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க என்பதை ஆண்டவர் தெளிவும் திட்டமாய் இந்த வேதாகம பகுதியில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அதை நாம் சொல்ல அநேகருக்கு மறந்து விடுகிறோம். ஏன்னா வசனம், திருவசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று நீதிமொழி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, 19, 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்ம எதற்காக, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி பாருங்க. உங்களாலும் என்னாலையும் ஒரு நாளும் ஆண்டவருக்கு பணத்தையோ, பொருளையோ, செல்வ செழிப்பையோ, இல்ல தங்கத்தையோ, பொன்னையோ, வீடு வாசலையோ, வாகனங்களையோ, இல்லை நாம் உயர்தரமாய் நினைக்கிற இந்த உலகத்தினுடைய காரியங்களோ, ஆசா பாசங்களோ, எதையுமே ஆண்டவருக்கு நாம் கடன் கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, வெள்ளியும் பொன்னும் அவருடைய காலடியில் கிடக்கிறது. ஏன்னா உலகமும் உலகத்தின் நிறைவும் கர்த்தருடையது. அதனால இந்த பூமி கர்த்தருடைய நிறைவினால, இந்த பூமி கர்த்தருக்கு, இந்த பூமியை படைத்தவர், சிருஷ்டித்தவர் ஆண்டவர். அதனால இந்த பூமி அதனுடைய நிறைவுகளும் கர்த்தருடையதாக இருப்பதனால எல்லாம் அவருக்காக, அவராலே, அவருக்காகவே, அவராலே உண்டாக்கப்பட்டது. ஆகவே நீங்க எதை குறித்தும் அவரை திருப்தி பண்ண முடியாது, அது கடனாகாது. அப்ப ஒன்றை மாத்திரம் நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தா, இந்த ஏழைக்கு இறங்குவோர் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். அப்ப கர்த்தரை காட்டிலும் பெரிதாய் அவர் நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன, ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவது. நீங்க இந்த உலகம் முழுவதையும் கொண்டு போய் கர்த்தருடைய காலடியில வைத்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களை கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்தார்? வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கவா? இல்லை வேலை வேலைன்னு சொல்லி வேலையில் எனக்கு நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவா? இல்லை என்று சொன்னால் என் குடும்பம், என் பிள்ளைகள், என் ஜனம், என் இனம் என்று சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ளே அடைந்திருக்கவா? இல்லை என்று சொன்னால் வியாதி, போராட்டம், கடன் பிரச்சனை, கண்ணீர், வருத்தம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தில் போய் சிறைப்பட்டு போய் அதிலே இருக்கவா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைத்தது நோக்கம் அவரை போலவே நன்மை செய்கிறவராக உங்களையும் நீங்களும் சுற்றி திரிந்து தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்பத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்தார், அபிஷேகித்தார், அவருடைய வார்த்தையும் வல்லமையினாலே நிரப்பி இருக்கிறார். ஆகவேதான் நாம் ஏழைகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, உலக பணக்காரராக இருப்பாங்க, நிறைய இண்டஸ்ட்ரி வச்சிருப்பாங்க, கோடிக்கணக்கான பணம் இருக்கும், வசதி வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவர்கள் ரட்சிப்பு பெற்றிருக்க மாட்டாங்க. அவங்க இயேசு என்றால் யாருன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டிருப்பார்கள். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர், இயேசுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர், இயேசு கிறிஸ்துவோடு தான் நாம் நித்திய காலமாய் வாழப்போகிறோம் என்று சொல்லி அநேகர்களுக்கு தெரியாது பிரியமானவர்களே. அதனாலதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்துல பணம் இருந்தா, படிப்பு இருந்தா, வசதி இருந்தா, வாய்ப்பு இருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த உலகத்தில் நம்ம நினைச்ச இடத்துக்கு போகலாம், நினைச்சதை சாதிச்சிடலாம் என்று சொல்லி. ஆனால் இந்த காரியத்துக்கு மேலும்
ஒரு நமக்கு பரலோக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. ஆகவே அதற்கு நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி நன்மை செய்வதாக சுற்றி தெரிந்தாரோ நாமும் நன்மை செய்ய வேண்டும். அதே மாதிரி அவர் எப்படி ஏழைகளுக்காக மனதுருகினார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மனதுருகினார். அதே மாதிரி நீங்கள் நானும் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஏழை எளியோர்களுக்கு நற்கிரியினால அவர் நாமத்தினால அவர்களுக்கு தேவையான அடிப்படை ஆகார தேவைகளை, வஸ்திரங்களை, அநேக காரியங்களை கொடுத்து உதவ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன, உலகத்தின் பிரகாரம் ஆசீர்வாத ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருப்பார்கள், சீமானாய் இருப்பார்கள், செல்வ செழிப்பாய் இருப்பார்கள், ஞானிகளாய் இருப்பார்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் ரட்சிப்பிலோ ஆண்டவரை அறிவதிலோ பரம ஏழையாய் இருப்பார்கள். அவங்க இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், இன்னும் அமைச்சராக இருக்கலாம், அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், யாராவனாலும் இருக்கலாம். ஆனால் உலகத்தில் எல்லாவற்றிலும் அவங்க ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள், அறிஞர்களாக இருப்பார்கள், பலவான்களாக இருப்பார்கள். ஆண்டவரை அறிவதிலும் ரட்சிப்பை பெறுவதிலும் அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள். அப்ப அந்த ஏழைகளுக்கு நீங்கள் போய் தேவனுடைய நாமத்தை, ஏன்னா இயேசுவை அறியாததே ஒரு பாவம், அதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அதை போய் அநேகளுக்கு சொல்லலைன்னா அது மகா பாவமாய் மாறிவிடும். அதுதான் இயேசு கிறிஸ்துனா யாரு, அவர் எதற்காக முதலாவது வருகை, எதற்காக இரண்டாவது வருகை, அவர் எதற்காக நமக்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக மரித்தார், எதற்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், எதற்காக மீண்டும் வரப்போகிறார், எதற்காக வந்து நம்மை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார், எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது, அவரோடு சேர்ந்து அவருடைய பின்பற்றி அவருடைய சத்தியத்தில் நடக்கிறவர்களுக்கு பரலோகத்தில் மோட்சத்தில் இடம் உண்டு. அவரை பின்பற்றாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை அவர் குமாரனை அறியாதவர்கள், விசுவாசியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அங்கே இடமில்லை. அப்ப அதில் அவர்கள் ஏழையாயிருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற இந்த சமுதாயத்தில் பல சாதி இன மக்கள் இருப்பார்கள். உங்களுக்கு படிப்புல உதவி செய்வார்கள், தொழிலில் உதவி செய்வார்கள், நட்புல உதவி செய்வார்கள், இன்னும் உங்களுக்கு அந்த உலக காரியத்தில் உதவி செய்வார்கள், உங்களுக்காக பெரும் கடனை கொடுத்திருப்பார்கள், உங்களுக்காக வழிகாட்டி இருப்பார்கள். ஆனால் நீங்களும் பதிலுக்கு அப்படியெல்லாம் செய்திருப்பீர்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவர்களுக்கு காண்பிக்கவில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ற விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை, ஜீவனை, நித்திய ஜீவனை, பரிசுத்தமானவரை நீங்கள் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று சொன்னால் அது மகா பாவம். நியாய தீர்ப்பு நாட்களிலே அந்த சகோதரனோ சகோதரியோ அப்பேற்பட்டவர்கள் உங்கள் மேலே எழுந்து குற்றம் சுமத்துவார்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் எனக்கு இவர்கள் உதவியா இருந்தாங்க, எல்லாவற்றையும் சொன்னாங்க, இவங்க சொன்னதெல்லாம் நான் என்ன பண்ணேன், பிடித்து கொண்டேன். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், அவர்தான் ரட்சிப்பை கொடுப்பார், அவர்தான் பரலோகத்துக்கு கொண்டு போவார், அவரை இல்லாமல் ஒரு மனிதன் பிதாவிடத்தில் வர முடியாது என்பதெல்லாம் இவர் சொல்லவில்லை என்று சொல்லுகிற பொழுது தேவன் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாட்களிலே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு நாம் இறங்குறவர்களாய் இருக்க வேண்டும். ஏழைகளிலே ரெண்டு விதம் இருக்கிற, பொருளாதாரத்தில் ஏழையாயிருப்பார்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஏழையாயிருப்பார்கள். இப்ப நான் சொன்னது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஏழையாயிருப்பார்கள், உலகத்திலே ஐஸ்வர்யவான்களாயிருப்பார்கள். ஆகவே அதை அறிந்து நீங்களும் நானும் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இனி காலம் செல்லாது. கர்த்தர் அதை சொல்லும்படியாகத்தான், அவருடைய காயங்களை கட்டும்படியாகத்தான், அவருடைய மனக்கண்களை திறக்கும்படியாகத்தான், அவர்களை ரட்சிப்பில் நடத்தும்படியாகத்தான், அவர்களும் அப்பா பிதாவென்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை பெற்று மனவாட்டியாய் மனப்பெண்ண ஆயத்தமாவதற்குத்தான் இப்ப ஏற்பட்ட இத்தனை கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை உங்களைப் போல என்னை போல இந்த தேசத்துல, கிராமத்துல, பட்டணத்தில், உங்க வேலை செய்கிற அருகாமையில, வீடுகளிலே கர்த்தர் அநேக பிள்ளைகளை வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இனி நீ சும்மா இருக்க கூடாது. இனி நீ சும்மா இருக்கிற இது காலம் அல்ல, ஒளிந்து கொள்கிற காலம் அல்ல. இது நீங்கள் கிரியை செய்கிற காலம், எழும்பி பிரகாசிக்கிற காலம், விதைக்கிற காலம், அநேகளுக்கு சத்தியத்தை விதைக்கிற காலம், அநேகளுக்கு காயம் கட்டுகிற காலம், அநேகளுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லுகிற காலமாய் இருக்கிறது. அதனால்தான் பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 32 அதிகாரம் 9 இப்படியாய் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 32 அதிகாரத்தில் 9 சொல்லுது, பின்பு யாக்கோபு என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி, அப்ப இன்றைக்கு யாக்கோபை தேவன்
உன்னுடைய இனத்தாரிடத்திற்கு போ, உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். அங்கே ஏசாவுடைய காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஏசாவை யாக்கோபு ஏமாற்றி இருக்கிறான். ஆனால் திரும்ப அந்த இடத்துக்கு போகிற பொழுது ஏசாவினால் கொல்லப்பட்டு விடுவோமோ என்று சொல்லி அவன் பயப்படுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பாருங்க, தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றின இந்த யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். அவனுடைய சுதந்திர வீதத்தை எடுத்துக்கொண்டான். அவருடைய தகப்பனாரை ஈசாக்கை ஏமாற்றுகிறான். இன்னும் பலவிதமான காரியங்களை செய்த பொழுதும் அதற்கான காரியங்களை லாபானிடத்திலே விலைக்கிரயம் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் எல்லாவற்றையும் போகிற பொழுது ஒரு கோலும் தடியுமாய் போன யாக்கோபு திரும்பி வருகிற பொழுது, ஏசாவை காண வருகிற பொழுது, தன் சொந்த தகப்பன் தேசத்துக்கு வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா இரு பரிவார கூட்டத்தோடு வருகிறார். ஆனாலும் ஏசாவுக்கு பயந்து ஏசா கொன்று போட்டு விடுவாரோ என்று ஒரு பயம். அதனாலதான் யாப்போக்கு நதிக்கண்டையிலே அப்புறப்படுத்தி தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், எல்லா ஆடு மாடு எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு மாலையில் ஆரம்பித்து அதிகாலை வரைக்கும் தேவ தூதனோடு போராடுகிற யாக்கோபை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அவனை கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று கேட்கிற பொழுது யாக்கோபு. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், திருடன், ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். ஆனால் அவனை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்று கேட்கிற பொழுதுதான் அப்ப யாக்கோபை இஸ்ரவேலாய் தேவன் மாற்றுகிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய வரைக்கும் நீங்கள் ரட்சிப்பை பெற்று, ஆசீர்வாதத்தை பெற்று, ஆண்டவரால உயர்வை பெற்று, ஆண்டவரால நன்மை பெற்று, ஆண்டவரால பரலோகத்தை நீங்கள் அறிந்திருந்தும் மற்றவர்களுக்கு நீங்க சொல்லவில்லை என்றால் நீங்கள் ஒரு யாக்கோபாய் இருப்பீர்கள், நீங்கள் ஒரு எத்தனாய் இருப்பீர்கள், நீங்கள் ஒரு ஏமாற்றுக்காரனாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இஸ்ரவேலாய் மாறுகிற பொழுது ஆண்டவர் அந்த இஸ்ரவேலின் மூலமாக 12 கோத்திர பிதாக்களை பெற்றெடுத்து அந்த 12 கோத்திர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி இருந்ததில்லை, அவர் எப்படி நன்மை செய்கிறவராகவே இருந்தாரோ அதே போன்று நீங்களும் நானும் நன்மை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவர் அப்படித்தான் அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறார். நீங்க வேதாகமத்தில் எடுத்து போட்டீங்கன்னா கானாவூர் கல்யாணத்தில் முதல் அற்புதங்களை செய்கிறார். திராட்சரசத்தை நீங்கள் அந்த காரியத்தை அறிந்திருக்கிறீர்கள். குருடருடைய கண்களை திறக்கிறார். அது மாத்திரமல்ல, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது விசுவாசத்தினாலே அவருடைய உதிரப்போக்கு நிற்கிறது. ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கிறார். 18 வருஷம் கூனியாய் இருந்தவளை அந்த ஓய்வு நாளிலே அவளை விடுதலை ஆக்கிறார். 38 வருஷமாய் அந்த பெதெஸ்தா குளத்திலே போய் இறங்கி சுகம் பெற முடியாது இருந்தவனை ஆண்டவர் கொண்டு போய் அந்த இடத்திலே அவனுக்கு சுகம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு பரிதிமை என்ற ஒரு குருடனை நீங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்திலிருந்து கிராமங்களுக்காக தன் சீஷர்களோடு போய் சுவிசேஷம் அறிவிக்க நன்மை செய்வாய் புறப்பட்டு போகிறார். அந்த இடத்திலே அநேக ஜனங்கள் வருகிறதை அங்கே சத்தம் கேட்கிறது. இவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு கண் தெரியாது. ஒரு குருடன், 2 கண்களையும் இழந்து போவன், பிறவி குருடன். பாருங்க, அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். சத்தம் கேட்கிறது, ஜன சத்தம் கேட்கிறது. அப்பொழுது பக்கத்தில் விசாரிக்கிறான், என்ன சத்தம் கேட்கிறது என்று சொன்னபொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் அந்த வழியிலே வந்து போன எல்லாரிடத்திலும் இந்த குருடன் என்ன பண்றானா, பிச்சை காசு கேட்கிறான், இன்னும் ஆகாரம் கேட்கிறான், வஸ்திரம் கேட்டிருப்பான், மற்றது எல்லாவற்றையும் கேட்கிறான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்ன உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி தன் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறான், கூப்பிடுகிறான். சீஷர்கள் எல்லாம் மற்றவர்கள் அதட்டுகிறார்கள். ஆனால் இயேசு கடந்து போகிறார். திரும்பவும் ஐயோ, இந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டா நமக்கு வாழ்நாள இனி பார்வைக்கு கஷ்டம் என்று அறிந்து எது நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை சத்தமாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே, நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி மிகுந்த பலத்த சத்தத்தோடு அவன் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து அவனிடத்தில் நின்று என்ன என்று விசாரிக்கிற பொழுது தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறான். நான் பார்வையற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டோடு சொல்லுகிற பொழுது, நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்ட பொழுது ஆமாண்டவரே என்று சொல்லுகிறான்.
அவன் வாயின் வார்த்தையின் அறிக்கையின்படியே அவன் விசுவாசத்தின்படி ஆண்டவர் அவனை குணமாக்குகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இன்றைக்கு உலகத்துல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஊழியம் செய்கிற நம்ம அநேகர் இல்லை. ஏன்? இந்த உலகத்துல மெத்த படித்தவர்கள்ட்ட யாருக்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியல. மாத்தி மாத்தி கேட்டு சில இடத்துல கிடைக்காத இடத்துல போய் கிடைக்காத சமாதானத்தை தேடி எங்கெங்கயோ போய் சமாதானம் தேடுவோம். எங்கேயும் இல்லை. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட தான் இருக்குன்னு சொல்லி எத்தனையோ அறிஞர்களுக்கு தெரியாது, எத்தனையோ அதிகாரிகளுக்கு தெரியாது, தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எத்தனையோ அதிபதிகளுக்கு தெரியாது, இராணுவ தலைவர்களுக்கு தெரியாது. ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட தான் இருக்கிறது. நன்மை இயேசு கிறிஸ்துவிட தான் இருக்கிறது. அவரிடம் தான் அற்புதம் இருக்குது என்று இந்த குருடனுக்கு தெரிந்திருக்கிறது. மற்ற மனிதர்கள் எல்லாவிடத்திலும் காசு பணத்தை கேட்டவன் ஆண்டவரிட சுகத்தை கேட்டுக்கிறான். ஒரு பார்வையற்ற ஒரு மனிதன் தான். பாருங்க, இயேசுகிட்ட என்ன கேட்கணும், மனிதர்கிட்ட என்ன கேட்கணும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். பாருங்க, அவன் சரீரத்தின் பிரகாரம் கண் குருடாக இருக்கிறது. ஆனால் அவன் இருதயமோ ஆவிக்கையிலோ அவன் நல்ல மனக்கண்களை திறந்துள்ளவனாயிருக்கிறான். இன்றைக்கு நாம் சரீரத்தில் நல்ல கண்களை பெற்றிருக்கிறோம், ஆனால் ஆவியிலே குருட்டாட்டம் பிடித்தவர்களாயிருக்கிறோம். அதனாலதான் நாம் யாரிடத்துல என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாமல் அநேக நேரத்தில் கேட்கிறது கிடைக்காதனால வருத்தப்பட்டு கசந்து பாரப்பட்டு சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய ஊழியக்காரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை, உங்களுக்கு கொடுத்த விலையேறப்பட்ட அந்த அபிஷேகத்தை, உங்களுக்கு கொடுத்த விலையேறப்பட்ட அந்த பரலோகத்தை, உங்களுக்கு கொடுத்த விலையேறப்பட்ட அவருடைய அற்புத அடையாளங்களை நீங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மற்றவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து பிரசித்திப்படுத்துங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுங்கள். இனி காலம் செல்லாது என்று சொல்லுங்கள். இதோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, நீதியின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நீங்கள் பிரசங்கியுங்கள், எல்லாருக்கும் பிரஸ்தாபப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து அநேக ஆத்துமாக்களை ரட்சித்து நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அப்பொழுது ஸ்தேவானை போல நீங்கள் பரலோகத்துக்கு போகிற பொழுது தேவன் இரு கரங்களை விரித்து உங்களை அழைப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றி உள்ள இருதயத்தோடு மை துதிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தது போல இந்த நாட்களிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு தேவ ஜனமும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வதாக சுற்றி திரிய தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியை, ஊழியக்காரியை கர்த்தர் உன்னை அழைத்ததற்கு, அபிஷேகம் பண்ணதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நாட்களிலே உங்கள் பட்டணங்களிலே, கிராமங்களிலே, இன்னும் பல பகுதிகளிலே போய் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். ரட்சிப்பை குறித்து பிரஸ்தாபப்படுத்துங்கள். வருகை குறித்து தாராளமாய் அறிவியுங்கள். இதோ எச்சரிக்கையாய் அவருடைய வார்த்தைகளை பேசுங்கள். அப்பொழுது அநேக பாவிகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் தகுதிப்பட தேவனே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் கண்ணீரோடு, கவலையோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவே என்ற இருதயத்தில் வாரும், இயேசுப்பா என்னுடைய இருதயத்தில் வந்து என்னை ரட்சியும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னி, என் மீறுதலை மன்னியும், ஆண்டவரே என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்கிற, நன்மை செய்கிற தேவன் உங்களோடு என்னோடு இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.